வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரல் ஸ்டடீஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, பஞ்சாபி வந்தே மாதரம் என்ற இதழ்களையும் மக்கள் என்ற ஆங்கில வார இதழையும் நிறுவியவரும் அதன் பதிப்பாசிரியராகவும் இருந்தவர் லாலா லஜபதி ராய். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தனது வழக்குரைஞர் தொழில் துவங்க உதவிய வியாபார நிறுவனம் தாதா அப்துல்லா நிறுவனம். 1857 ஆண்டு புரட்சி நாகரிகத்திற்கும் அநாகரிகத்திற்கும் இடையேயான மோதல் என்ற கருத்தை கூறியவர் டி.ஆர். ஹோம்ஸ். 1917 இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் டேஷ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். ஆன்சர், கல்கத்தா கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். 700 வரிகளுக்கு மேல் கொண்ட பாடலான மதுரை காஞ்சி என்ற நூலை எழுதியவர் மாங்குடி மருதனார். சங்க இலக்கியத்தில் போர்க்களத்தினை கண்ட வீரத்தாயின் நிலையை போற்றியவர் ஒக்கூர் மாசாத்தியார். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் மீது தாக்குதல் தொடுத்தவர் மேஜர் பேனர்மான். காலவரிசைப்படி பட்டியலிடுக. சரியான காலவரிசை: மெட்ராஸ் சட்டசபை தேர்தலை காங்கிரஸ் கட்சி வென்றது. ஈ.வே. ராமசாமி சிறையில் இருந்து கொண்டு நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஈ.வே. ராமசாமி திராவிட நாடு மாநாடு நடத்தி அதில் சுதந்திர மற்றும் தனி திராவிட நாடு கோரிக்கை முன்வைத்தார். ஈ.வே. ராமசாமி தலைமையில் நீதி கட்சி திராவிட கழகம் என மாற்றியமைக்கப்பட்டது. தென்னாட்டு திலகர் என அழைக்கப்பட்டவர் வ.உ. சிதம்பரனார். தென்னாட்டு திலகர் வ.உ. சிதம்பரனார். முதலில் நீதி கட்சி தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. முதலில் நீதி கட்சி தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. சரியான விடையை தேர்ந்தெடு. சரியான விடைகள் 2 மற்றும் 3 சரி. தென்னிந்திய மக்கள் சங்கம் 1919. பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் 1916. உடல் உறுப்பு தானத்தில் முதன்மையான மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு. உடல் உறுப்பு தானத்தில் முதன்மையான மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு. பின்வருவனவற்றுள் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் செயல்பாடு 1, 2 மற்றும் 3. நிறுவனம் சார்ந்த கட்டிடக்கலை, விதிமுறைகள், கொள்கைகள், தரப்படுத்துதல், பயிற்சி மற்றும் மனிதவள மேம்பாடு. தமிழ்நாட்டில் ஆறுகளின் சரணாலயம் என்று டேஷ் அழைக்கப்படுகிறது. ஆன்சர், சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயம். ஆறுகளின் சரணாலயம் என்று சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயம் அழைக்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட காரணமாக இருப்பது அதிக மழை. நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட காரணமாக இருப்பது அதிக மழை. தமிழகத்தில் சமூக நீதி நாள் அனுசரிக்கப்படும் தினம் செப்டம்பர் 17. இவற்றுள் எது வட சிக்கிம் மாநிலத்திலுள்ள டிசோங்கு எனும் இடத்தில் டிசம்பர் 2021 கண்டறியப்பட்ட பட்டாம்பூச்சி இனம்? ஆன்சர், சாக்லேட் ஓர இறக்கை பட்டாம்பூச்சி. சாக்லேட் ஓர இறக்கை பட்டாம்பூச்சி. பட்டியல் பழங்குடியின மக்கள் அதிக சதவீதத்தில் காணப்படும் மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம்? லட்சத்தீவுகள். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எது சுனாமி வருவதற்கு முன் நாம் மேற்கொள்ள வேண்டிய முன் எச்சரிக்கை நடவடிக்கை இல்லை? ஆன்சர் டி, தரைத்தளத்தில் வசிப்பவர்கள் அங்கேயே இருத்தல் என்பது பொருந்தாதது.
கில்கிட் மலைக்குடைவு பின்வரும் நதிகளில் எவற்றின் செயல்களால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் சிந்து. கரோஸ்தி எழுத்து வடிவம் எதிலிருந்து உருவானது? அராமிக்கிலிருந்து உருவானது கரோஸ்தி எழுத்து வடிவம். எப்போது மலையாளம் தனி மொழியாக மாறியது? 11ஆம் நூற்றாண்டில். கீழ்க்கண்டவற்றுள் அக்பரது மிகச் சிறந்த இசைப்பாடகர் பற்றிய தவறான ஒன்று எது? ஆன்சர் தவறானது தாராசந்த். குத்புதீன் ஐபக்கால் முதலில் உருவாக்கப்பட்ட கட்டிடமானது குவாத்துல் இஸ்லாம் மசூதி. பெண்கள் மேம்பாட்டிற்கான துர்காபாய் தேஷ்முக் விருது பின்வரும் எந்த அமைப்பிற்கு வழங்கப்படுகிறது? தன்னார்வ அமைப்பு. உச்சநீதிமன்றம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க கடமைப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து இதனை குறிப்பிடுகிறது? சரத்து 143. மத்திய பட்டியல் உள்ளடக்கியது 97 இனங்கள். இந்திய அரசியலமைப்பை உருவாக்க வரைவு குழு எடுத்துக்கொண்ட காலம் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாள். இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். உற்பத்தி செய்யும் போது எந்த செலவை திரும்ப பெற முடியாது? மூழ்கும் செலவு. எந்த ஜோடி தவறானது என கண்டுபிடிக்க? ஆன்சர் பி. FCI வணிக நிறுவனங்களுக்கு நிதி உதவி என்பது தவறானது. கீழ்க்கண்டவற்றுள் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியின் நன்மை அல்லது நன்மைகள் யாவை? ஆன்சர் 1, 2 மற்றும் 3. அடுக்கு வரி விளைவுகளை நீக்குகிறது. பொருள்கள் மற்றும் பணிகளுக்கு ஒரே மாதிரியான வரி. மத்திய மாநிலங்கள் இணைந்து வரி முடிவுகளை எடுக்கிறது. 1909ஆம் ஆண்டு சட்டம் இஸ்லாமியருக்கென தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகம் செய்தது. செப்டம்பர் 1943இல் இந்திய தேசிய இராணுவம் எங்கிருந்து தனது டெல்லி அணிவகுப்பை துவங்கியது? 2ஆம் பகதூர் ஷாவின் கல்லறையிலிருந்து. 2ஆம் பகதூர் ஷாவின் கல்லறையின் அருகிலிருந்து துவங்கியது. தெற்கிலிருந்து வந்த தீர்க்கதரிசி என்று சிறப்பாக அழைக்கப்பட்டவர் பெரியார் ஈ.வே. ராமசாமி. தெற்கிலிருந்து வந்த தீர்க்கதரிசி என்று சிறப்பாக அழைக்கப்பட்டவர் பெரியார் ஈ.வே. ராமசாமி. பேச்சுரிமையையும் கருத்துரிமையையும் பறிப்பதற்காகவே நிறைவேற்றப்பட்ட சட்டம் 1910ஆம் ஆண்டு இந்திய பத்திரிகை சட்டம். சங்ககாலத்தில் விவசாய நிலங்களை உள்ளிட்ட நிலப்பரப்பு டேஷ் என அழைக்கப்பட்டது. ஆன்சர் மருதம். சங்ககாலத்தில் விவசாய நிலங்களை உள்ளிட்ட நிலப்பரப்பு மருதம் என அழைக்கப்பட்டது. பல்லவன் கோவில் தகடுகள் எதை பற்றி கூறுகின்றன? திகம்பரா சமண வரிசை. பல்லவன் கோவில் தகடுகள் திகம்பரா சமண வரிசை பற்றி கூறுகிறது. கீழ்க்கண்டவற்றில் C.N. அண்ணாதுரையால் எழுதப்படாத படைப்பு எது? ஆன்சர் ஆனந்த போதினி. இந்திய பெண்களின் முன்னேற்றத்திற்காக சக்கரவர்த்தினி என்ற நாளிதழ் பாரதியாரால் அர்ப்பணிக்கப்பட்டது. இந்திய பெண்களின் முன்னேற்றத்திற்காக சக்கரவர்த்தினி என்ற நாளிதழ் பாரதியாரால் அர்ப்பணிக்கப்பட்டது. சரியானதை தேர்வு செய்க. ஆன்சர் 1 மற்றும் 4 சரி. திருக்குறள் அறிவையும் கல்வியையும் வலியுறுத்துகிறது. குறள் வாய்மையையும் அடக்கத்தையும் வலியுறுத்துகிறது.
வருணன் என்ற கடவுளை வணங்கியவர்கள் நெய்தல் நில மக்கள். வருணன் என்ற கடவுளை வணங்கியவர்கள் நெய்தல் நில மக்கள். தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மற்றும் உப்பு சத்தியாகிரகத்தையும் எடுத்து நடத்தி கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. ருக்மணி லட்சுமிபதி. தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அறிக்கை 2013-14 ஆண்டின்படி பன்முக பரிணாம வறுமை குறியீடு சென்னை மாவட்டத்தில் முதன்மை அதிக குறியீடு பெற்று விளங்குகிறது. 2019 அதிகமான உடல் ஊனமுற்றோரை பணிக்கு அமர்த்தியமைக்கு தமிழ்நாடு அரசு விருது யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆன்சர் பி. எவரெஸ்ட் ஸ்டெபிலைசர் தலிட், சென்னை. சென்னை எவரெஸ்ட் ஸ்டெபிலைசர் தலிட். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி இந்தியாவில் ஊரக கிராமப்புற பகுதியில் வசிக்கும் மக்கள் தொகையில் தமிழ்நாட்டின் பங்கு 4.5%. கருத்து மற்றும் காரணம். கருத்து: இந்தியாவில் குழந்தை இறப்பு விகிதம் பெருமளவு குறைந்துள்ளது. காரணம்: மருத்துவ வசதிகள் அதிகரித்தல், சிறந்த கவனிப்பு ஆகியவை இறப்பு விகிதத்தை குறைக்கிறது. ஆன்சர்: ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை. ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கமாகும். பாருறுப்பு என்பது செயல்படாத எக்ஸ் குரோமோசோம். பாருறுப்பு என்பது செயல்படாத எக்ஸ் குரோமோசோம். நீர்நிலைகளின் ஆழமான அடித்தட்டுகளில் வாழும் உயிரினங்களை எவ்வாறு அழைப்பாய்? ஆன்சர்: பென்டிக். பென்டிக். தனிமங்களின் பண்புகள் மற்றும் செயல்பாடு அதன் அணு எண்ணை பொறுத்து இருக்கும் என கூறியவர் மோஸ்லே. தனிமங்களின் பண்புகள் மற்றும் செயல்பாடு அதன் அணு எண்ணை பொறுத்து இருக்கும் என கூறியவர் மோஸ்லே. ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு கீழ் குளிர்விக்க வைக்க முடியாது. அந்த வெப்பநிலை -273 டிகிரி செல்சியஸ். ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு கீழ் குளிர்விக்க முடியாது. அந்த வெப்பநிலை -273 டிகிரி செல்சியஸ். சத்யமேவ ஜெயதே என்ற வாய்மையே வெல்லும் டேஷ் எழுத்து வடிவில் எழுதப்பட்டுள்ளது. ஆன்சர்: தேவநாகரி. தேவநாகிரி எழுத்து வடிவில் எழுதப்பட்டுள்ளது. சாகித்ய அகாதமி 24 இந்திய மொழிகளை அங்கீகரித்துள்ளது. சூப்பர் கணித முறை மிஷன். சூப்பர் கணித முறை மிஷன் படி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட சூப்பர் கணினியின் பெயர் பரம்சிவே. பள்ளி கல்வி தர குறியீட்டை அறிமுகப்படுத்திய அமைப்பு நிதி ஆயோக். பள்ளி கல்வி தர குறியீட்டை அறிமுகப்படுத்திய அமைப்பு நிதி ஆயோக் அமைப்பு. தங்க நாற்கர சாலைகளின் 4 பிரிவுகள் கீழ்க்கண்ட நகரங்களை இணைக்கிறது. மேலே உள்ள பிரிவுகளின் நீளத்தை இறங்கு வரிசையில் கருத்தில் கொண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர்: சென்னை கொல்கத்தா, கொல்கத்தா டெல்லி, டெல்லி மும்பை, மும்பை சென்னை. ஆன்சர் ஏ. பின்வருவனவற்றுள் தவறான கூற்று எது? தவறான கூற்று சி. சிரபுஞ்சி இந்தியாவிலேயே ஈரமான பகுதியாகும். எந்த சமயத் தலைவர் சமணத்திற்கும் பிராமணியத்திற்கும் சமூக இணக்கத்தினை உருவாக்கினார்? ஹேமச்சந்திரா. ஐமா என்ற சொல் எதை குறிக்கின்றது? கடவுள் வழிபாட்டுக்கு ஒதுக்கப்படும் நிலம். கடவுள் வழிபாட்டுக்கு ஒதுக்கப்படும் நிலம் ஐமா. இந்தியாவில்
நிக்கோலோ காண்டி மற்றும் அப்துல் ரசாக் டேஷ் ஆட்சியின் போது வருகை புரிந்தனர். விஜயநகர் அரசர்கள். இந்தியாவில் நிக்கோலோ காண்டி மற்றும் அப்துல் ரசாக் விஜயநகர அரசர்கள் ஆட்சியின் போது வருகை புரிந்தனர். சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? வலுவான மத்திய அரசு, ஒவ்வொரு தெருவிலும் தெருவிளக்குகள், தெருக்களில் குப்பை தொட்டி அமைந்திருந்தது, பணக்காரர் மற்றும் ஏழைகளுக்கான குடியிருப்புகள் காணப்படுகிறது. ஆன்சர் அனைத்தும் சரியானது. கீழ்வருவனவற்றை பொருத்துக. மத்திய புலனாய்வு பிரிவு 1963, மத்திய கண்காணிப்பு ஆணையம் 1964, முதல் லோக்பால் வரைவு லோக்சபாவில் அறிமுகம் 1968, அகில இந்திய சேவை அல்லது நடத்தை விதி 1954. இந்திய பிரதமரை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். அரசு நெறிமுறை கோட்பாட்டினை பின்வரும் நாடுகளில் எது முதன்முதலில் தங்கள் அரசியலமைப்பில் சேர்த்து கொண்டது? ஸ்பெயின். அரசு நெறிமுறை கோட்பாட்டினை பின்வரும் நாடுகளில் எது முதன்முதலில் தங்கள் அரசியலமைப்பில் சேர்த்து கொண்டது? ஸ்பெயின் நாடு. பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2 பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடையை தேர்வு செய்க. மாநிலம் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை அளவு. நபர்கள். ஆன்சர் பி 3142. முதலீட்டு கலைப்பு வரவினங்களுக்கு டேஷ் நிதியாண்டில் ரூபாய் 1,05,000 கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஆன்சர் 2019-20ஆம் நிதியாண்டில். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் உருவாக்கப்பட்ட மாதிரி மெஹலனோபிஸ் மாதிரி. பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2 பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடையை தேர்வு செய்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி படித்தவர் அதிகமான சதவீதத்தில் உள்ள மாநிலங்களை வரிசைப்படுத்துக. மாநிலம் எழுத்தறிவு சதவீதம். கேரளா 93.99%, தமிழ்நாடு 80.09%, கர்நாடகா 75.36%, ஆந்திர பிரதேசம் 67.02%. தேங்க்யூ.